சென்ட்ரல் டெபாசிட்டரி சிஸ்டம்ஸ் என்பது கொழும்பு பங்குச் சந்தையின் முழு உரிமையை பெற்ற துணை நிறுவனமாகும். மேலும் இது இலங்கையின் செக்யூரிட்டிகள் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனால் லைசன்ஸ் பெற்றது. இது 1991ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பங்குச் சந்தையில் இணைக்கப்பட்டது. இது பங்குச் சந்தையில் வாங்கப்படும் பங்குகளை சேமித்து வைக்கும் அமைப்பாகும். மேலும் இது வர்த்தகம் செய்யப்படும் பங்குகள், அது தொடர்பான பணப்பரிமாற்றங்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறது. ஒரு வர்த்தகர் பங்குச் சந்தையில் வாங்கும் பங்குகளை அவர் வைத்துக் கொள்ள முடியாது. மாறாக அவர் வைத்துள்ள சென்ட்ரல் டிபாசிட்டரி கணக்கில்தான் பதியும். இவ்வாறு பங்கு பரிமாற்றம், அது தொடர்பான கணக்குகள் அனைத்தையும் சென்ட்ரல் டிபாசிட்டரி அமைப்பே கவனித்துக் கொள்கிறது. பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் என்பது முதலீட்டாளர்களை பாதுகாப்பதற்கும் பத்திரச் சந்தைகளின் நியாயமான மற்றும் ஒழுங்கான செயல்பாட்டை பராமரிப்பதற்கும் மூலதன செயற்பாடுகளை எளிதாக்குவதற்கும் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நிறுவனமாகும். சந்தையில் மோசடி மற்றும் ஏமாற்றும் நடைமுறைகளுக்கு எதிராக முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறது மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது. சந்தை செயற்பாடுகளுக்காக 47 சந்தை உறுப்பினர்களுடன் தொடர்பில் உள்ளது. அதில் 15 புரோக்கர்கள், 16 வர்த்தக உறுப்பினர்கள் மற்றும் 16 பாதுகாவலர் வங்கி அடங்கும். தினசரி வங்கி நடவடிக்கைகளுக்காக சம்பத் வங்கி, இலங்கை வங்கி, கொமர்சியல் வங்கிகளுடன் தொடர்பில் இருக்கிறது. இது ஆசியா பசிபிக் சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி குழுமத்தின் செயலில் உள்ள உறுப்பினராகும். ஒழுங்குபடுத்தப்பட்ட மூலதன சந்தை நடவடிக்கைகளில் ஈடுபட உரிமங்கள் அல்லது பதிவுகளை வழங்குதல், உரிமம் பெற்ற அல்லது பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு பொதுவான அல்லது குறிப்பிட்ட திசைகளை வழங்குதல், கொழும்பு பங்குச் சந்தையில் பத்திரங்களை பட்டியலிடுதல் மற்றும் வெளியிடுதல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துதல், சட்டம், விதி மற்றும் ஒழுங்குமுறைகளின் மீறல்கள் குறித்து விசாரித்தல், பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் மக்களுக்கு பரப்ப வேண்டிய சந்தை வெளிப்பாடுகள் மற்றும் பிற தகவல்களை பகுப்பாய்வு செய்தல், ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களை மேற்பார்வையிடுதல், பட்டியலிடப்பட்ட பொது நிறுவனங்களுக்கு பொதுவான அல்லது குறிப்பிட்ட உத்தரவுகளை வழங்குதல் போன்றவை இதன் பொறுப்பாகும்.